வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி மேம் அவர்களுடைய ரசிகர்கள் தளபதி விஜயண்ணா அவர்களுக்கு பண்ண விடயம், தளபதி அவர்கள் ஜனனி மேம் அவர்களுக்கு பண்ண விடயம் பல பேருக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த இதில் வந்து பார்க்கலாம். அடுத்தது ஜனனி அவர்கள் தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற ஒரு விடயம் பல பேர் கேட்டீங்க, ப்ரோ இப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்கலாம். ஸோ ஜாழ்ப்பாணத்தில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விடயம் நடந்திருக்கு. அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்தது மணி அவர்கள், ரவீனா அவர்கள், ஸோ அவங்க வந்து தளபதி அவர்களுக்கு பண்ண விடயம், அவங்களுடைய பாடல் அது என்னன்றதையும் பார்க்கலாம். அடுத்தது கவின் அவர்கள் தொடர்பான அப்டேட். ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வெற்றி மகள் ஜனனி மேம் அவர்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்து 4 வருஷம். அதில் நிறைய பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சப்போர்ட் பண்ண 100% பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்படி இருக்கக்குள்ள ஒரு நபருக்கு ஒருத்தருடைய முகம் தெரிய முதலே அந்த நபருக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சது, ஒரு நெகட்டிவிட்டியை பரப்ப ஒரு கூட்டம் ஆரம்பிச்சது அப்படின்னா அது ஜனனி மேம் அவர்களுக்கு தான். அந்த அளவு பயம். பொதுவாக ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு போட்டியாளர் வர்றாங்க எந்த ஷோக்கு அப்படின்னாலே பல பேருக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். அதற்கு காரணம் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய மீடியாவில் இருப்பவர்கள் சொல்லியிருப்பார்கள், 2019 லாஸ்ட்லியா அப்படின்ற பேர் வந்து ஒரு டைம் சிம்ரன் மேம் அவர்கள், ஸ்ரீதேவி மேம் அவர்கள் இந்த பேரை போட்டாலே படம் ஓடும். ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு ஹீரோயினுக்கு ஒரு மாசு, ஒரு ஃபேன் பேஸ் இருந்ததுன்னா சிம்ரன் அண்ட் ஸ்ரீதேவி இந்த பேரை போட்டாலே படம் ஓடும் அப்படின்னு. அது போல ஒரு பிக் பாஸ் போட்டியாளர், ஒரு பெண்ணோட ஒரு பேர் வந்து பட்டி தொட்டி எல்லாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாருவங்க அப்படின்னு போனது அப்படின்னா அது லாஸ்ட்லியா மரியனேசன் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கிரேஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸுக்குள்ள போய்க்குள்ள அவங்களுக்கு 25K ஃபாலோவர்ஸ் என்னவோ சோசியல் மீடியாவில் வெளியில வரைக்க 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஸோ அண்ட் ஈவன் சீசன் 3ல ஃபினாலேயில் அவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ரிசல்ட் மாற்றப்பட்ட மாதிரியும் நிறைய கதைகள் இருக்கு. இப்பவும் பல பேர் சொல்லுவாங்க, ஈவன் மீடியாவில் இருப்பவர்கள் கூட. ஸோ அப்படி ஜாழ்ப்பாணத்திலிருந்து பிக் பாஸ் தமிழுக்கு போன முதல் பெண் போட்டியாளர் லாஸ்லியா அவர்கள். ஸோ யாருமே பண்ணாத அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது லாஸ்லியா அவர்கள். பெண்கள்ல ஓவியாவோட இமேஜை யாராவது பிரேக் பண்ண முடியுமா, அப்படி ஒரு சப்போர்ட் எடுக்க முடியுமான்னு அதை நடத்தி காமித்தவர் லாஸ்லியா அவர்கள். ஸோ பிக் பாஸ் முடிந்து 1 மாதங்களுக்குள்ளேயே 6-7 படங்கள், KS ரவிக்குமார் சார் அவருடைய படங்கள் உட்பட, அர்ஜுன் சார் அவர்கள் இவங்க கதாநாயகன் இவங்க தான். அதில் அர்ஜுன் சார் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் என்ற படம் உங்களுடைய முதலாவது படமே ஒருத்தருக்கு இப்படி அமையுமா டெபியூட் ஆக்ட்ரஸுக்கு அப்படின்னா அதை அமைத்து காமித்தவர் லாஸ்லியா அவர்கள். ஸோ அப்படி ஜாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ஒரு பெண் இப்படி பண்ணியிருக்காங்கன்னே பல பேருக்கு பொறாமை, பயம், இனிமேல் அப்படி நடக்கக்கூடாதுன்ற பல சதிகளோட இருந்தார்கள். அப்போதான் சீசன் 6 2வது பெண் வர்றாங்க ஜாழ்ப்பாணத்திலிருந்து, ஜனனி அவர்கள். ஸோ ஒரு பெண் வர போறாங்க பிக் பாஸ் சீசன் 6ல இலங்கையிலேருந்து, ஜாழ்ப்பாணத்திலிருந்து. அந்த முதல் ஒரு ஷோ ஆரம்பிப்பதற்கு 3 மாசத்துக்கு முதலே நம்ம சொல்லிட்டோம். சரி, அப்போ அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு 1 வீக்குக்கு முதலே இவங்க உறுதி பண்ணியாச்சு. அப்புறம் 3 நாளைக்கு முதலே ஷோ ஆரம்பிக்கும் முதல் ஜனனி குணசீலன் என்ற பேரையும் நம்ம சொல்லிட்டோம். அது தேடாத நபர்களே இல்லை, யார் இவங்க அப்படின்னு வெளிநாடுகள்லாம் நிறைய கோல் எனக்கு. சரிங்களா? அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஜனனி மேமோட என்ட்ரி ஃபர்ஸ்ட் வீக் அவங்க பண்ண சம்பவம் இருக்கு பாருங்க. 19-20 வயசு பொண்ணு, அவங்களோட வசல் வாசிங் டீம்ல அவங்க தான் கேப்டனே. ரக்ஷிதா அவர்கள், மணிகண்டன் அவர்கள், ஜிபி முத்தவர்கள், அப்புறம் தனலட்சுமி அவர்கள் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், வயதில் மூத்தவர்கள். அவங்கள இவங்க வந்து லீடர்ஷிப் பண்ணதா இருக்கட்டும், அந்த டீமை வின் பண்ண வச்சதா இருக்கட்டும். செகண்ட் வீக் வந்து அந்த கேப்டன்சி இதுக்கு ஜிபி முத்தவர்களோட ஜனனி அவர்கள் போட்டி போட்டதா இருக்கட்டும். 2 மணித்தியாலங்கள். இதெல்லாமே வந்து பெரிய ஒரு விடயம். ஆனால் அங்கதான் நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் கிடைக்கல. அதுக்கு பதிலாக எவ்வளவு தூரம் அவங்கள கீழே வீழ்த்த முடியுமோ, அடக்க முடியுமோ அத்தனை வேலைகள் நடந்துச்சு. உள்ள வெளியில வந்து அவங்கள பற்றி நிறைய பேரு அவங்க தமிழச்சி இல்லை அப்படின்னு கூட ஒருத்தர் சொன்னாரு, பெரிய ஒரு நபர். அந்த அளவுக்கு பயம். சரியா? ஸோ ஜனனி அவங்களை பார்த்தா அந்த அளவுக்கு பயம். ஒரு வின் பண்ண வேண்டிய ஒரு நபர், செகண்டா வர வேண்டிய நபர், செகண்ட் ரன்னரப்பா வர வேண்டிய நபரை வெளியில் அனுப்பினார்கள். சிவின் கணேசனுக்காக பெரிய துரோகம் நடந்துச்சு. பட் அந்த பொண்ணு திருப்பி கொடுத்தாங்க பதிலடி. அந்த எபிசோட், அவங்க எவிக்கான எபிசோட் டிவியில் போட முதல் தளபதி படத்தில் நடிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் அப்டேட் கொடுத்தது நான்.
ஸோ அப்படி இப்போ வந்து இவங்க வந்து ஜனனி அவர்கள் இன்னொரு லாஸ்லியாக வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணார்கள். ஆனால் அவங்கலாம் ஃபர்ஸ்ட் ஜனனியாக பல பேருக்கு ரோல் மாடலாக வந்தாங்க. ஸோ இப்போ பிக் பாஸ்ல போகிறவர்கள் எல்லாம் ஜனனியை போல வரணும் அப்படின்னு ட்ரீம்லலாம் போகிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி ஜாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு போட்டியாளர் வந்தாலே அவங்க வந்து ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு தான் இப்போ ஹிஸ்டரி இருக்குது. பிக் பாஸ் தமிழில் ஜனனி அவர்களாக இருக்கட்டும், லாஸ்லி அவர்களாக இருக்கட்டும், அவங்க பண்ணது சரித்திர சாதனை. ஜனனி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடயத்தில் தளபதி அவர்கள் வந்து பெரிய ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. நான் பிக் பாஸ் டைம்ல நான் சொல்லியிருப்பேன், தளபதி அவர்களுடைய குடும்பம் ஜனனி அவர்களுக்காக பிக் பாஸ் பார்க்குது அப்படின்னு. ஜனனி அவர்களை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்குள்ளே செட்டில் தளபதி அவர்கள் சொன்னது, நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க, நீங்கள் தானே வின் பண்ணணும், எப்படி வெளியில் வந்தீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ தெலுங்கில் வந்து ஒரு விடயம் ஒன்று நடந்துச்சு. ஒரு பெரிய ஹீரோ பாலையா அப்படின்றவர், அஞ்சலி அப்படின்றவங்க, அவங்களும் ஒரு பெரிய ஹீரோயின் தான். ஒரு ஈக்குவலாக அஞ்சலி அவர்கள் ஒரு ஸ்டேஜில் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு உடனே அவருடைய அந்த ஈகோ என்ன படிச்சுன்னா அஞ்சலி அப்படியே தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் அஞ்சலி அவர்கள் அவருக்கு பின்னுக்கு இப்படி நிற்பாங்க. அந்த ஆண் ஹீரோ அப்படின்னு ஒரு ஈகோ வந்து இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆக்ட்ரஸுக்கு அந்த நிலைமை அப்படின்னா, இங்கே ஜனனி மேம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுடைய அந்த மனசு இருக்கு பாருங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணதா இருக்கட்டும், அவங்களுடைய காட்சிகள், ஒரு அவங்க ஹீரோயின் இல்லை, வில்லி இல்லை, பட் நிறைய காட்சிகள் அவங்களுக்கு இருந்துச்சு லியோ படத்தில். இது எல்லாத்தையும் விட வெற்றி விழாவில் தளபதிக்கு பக்கத்தில் ஜனனி மேம் அவர்கள் நிற்பாங்க அந்த ஸ்டேஜில். அது மீடியாவில் இருப்பவர்களே பல பேர் வியந்து பார்த்தாங்க. சரிங்களா? அங்கே தான் நிற்கிறார் தளபதி. ஸோ நான் இந்த விடயத்தை நான் பேச காரணம் என்ன அப்படின்னா, ஜனனி மேம் அவர்கள் இப்போ வந்து பல பேர் வியந்து பார்க்க காரணம் தளபதி கூட அவங்களுடைய முதலாவது படம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தளபதி அவர்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ண விதம், இந்த பொண்ணு இன்னும் நல்லா வரணும்னு மோட்டிவேட் பண்ண விதம். என்னதான் ஒரு டைரக்டர் ஒருத்தங்களை படத்தில் வந்து லொக்கேஷனாக பண்ணது பெரிய விடயம், பட் அது ஹீரோ ஒருத்தங்க வேணாம், ஹீரோ இவங்க வேணாம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அது ஒரு 10 படம் நடித்த ஹீரோவே அந்த பவர் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள தளபதியோட அந்த மனசு இருக்கு பாருங்க, அதுக்குத்தான் பல பேர் ஜனனி மேம் அவர்களுடைய ரசிகர்கள், ஜாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள், ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து இப்போ வெளிநாட்டில் இருப்பவர்கள் தளபதியோட பிறந்த நாளை கொண்டாடிருக்காங்க. அதில் பல பேர் கொமனாக சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து தளபதி ஃபேன் இல்லை, பட் ஜனனி அவர்களுக்கு அவர் வந்து பண்ண விடயங்கள் வந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிஞ்சுது, அதிலிருந்து அவரை பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ இன்று வந்து பல பேர் எனக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, ஜனனி மேமோட எக்கச்சக்கமான ஒரு ரசிகர்கள், அம்மாமார், அக்காமார், தங்கைமார், பல பேர். அவங்க வந்து ஜாழ்ப்பாணத்தில் மாதா கோயில் கச்சேரி ரோடில் வந்து மெழுதிரிகள் கொடுத்திருக்காங்க. சனிக்கிழமை 22ஆம் தேதி தளபதியோட பிறந்தநாள், அவர் நல்லா இருக்கணும்னு. நீர்வேலியில் இருக்கிற ஒரு டீச்சர் சிஸ்டர் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 17-20 பேர்கிட்ட சாக்லேட் கொடுத்து கேக் கட் பண்ணி அவங்க வந்து அந்த ஃபோட்டோஸ்கள் வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் கனடாவில் இன்று வந்து ஈவினிங் இப்போ மாஸ் நடந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், டொரண்டோவில் தளபதியோட பிறந்த நாளுக்கு ஜனனி ரசிகர்கள் அவங்க வந்து பண்ணுறது. டொரண்டோவில் வந்து இன்னொரு சகோதரி வந்து ஹோம்லெஸ் பீப்புளுக்கு அவங்களால முடிந்த பேருக்கு உணவுகள் வந்து கொடுத்துருக்காங்க, தளபதி அவர்கள் நல்லா இருக்கணும்னு. இது ஜனனி மேம் அவர்களை ஜனனி மேம் அவர்களுடைய கூட பிறக்காத பல சகோதரிகள் எப்போ பிக் பாஸ் 6 தமிழில் ஜனனி அவர்களுக்காக குரலை கொடுத்தார்களோ அவங்க வந்து தளபதியோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. பிகாஸ் தளபதி விஜய் அப்படின்றவர் வந்து ஜனனி மேமோட ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு அத்திவாரமாக இருந்திருக்காரு. லோகேஷ் அண்ணா அண்ட் தளபதி அவர்கள் ஒரு பெரிய அத்திவாரமாக இருந்திருக்காங்க. அதனாலேயே இந்த விடயங்கள் நடந்திருக்கு. அதை நான் பெருமையாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து தளபதி அவர்கள் அண்ட் ஜனனி மேம் அவர்கள் தொடர்பான சில உண்மைகள். இன்னொரு படம் தளபதி அவர்களோட ஜனனி மேம் அவர்கள் நடிக்கணும்ன்றது நம்மளுடைய விருப்பம். ஹீரோயினாக நடித்தாங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும். வெயிட்டிங். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனனி மேம் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஸ்லோமோ அப்படின்ற மாதிரி. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க, படமா ப்ரோ அப்படின்னு சிஸ்டர்ஸ் கேட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபோனை வச்சு ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுப்பது. அந்த எடுத்த நண்பரும் ரொம்ப டேலண்டான ஒருத்தர் தான், நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காரு, முடிஞ்ச பாருங்க. அதில் ஜனனி அவர்களை பண்ணக்குள்ள வித்தின் 50 or 40 செகண்ட்ல ஜனனி மேமோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவங்களுடைய ஸ்டைல் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு இது ஒன்று தான். சரிங்களா? ஒரு படமும் இல்லை, சீரியலும் இல்லை, விளம்பரமும் இல்லை. இது வந்து ஒரு ஒரு இது ஒன்று ஸ்லோ மோஷன் வீடியோ ஒன்று. சரிங்களா? ஓகே. இது தலைவி அவர்கள் பற்றி அப்டேட். அடுத்தது வந்து கவினண்ணா
கவின் அவர்கள் வந்து இப்போ ஒரு டாப் 10 ஹீரோக்குள்ள இருக்காரு. 4 இருந்து 4.5 கோடி சம்பளம். இன்று அவருடைய பிறந்த நாள். எதுவுமே செலிப்ரேட் பண்ணல. எப்படி 10 வருஷத்துக்கு முதல் கவின் அவர்கள் இருந்தாரோ, பட வாய்ப்புகள் தேடைக்குள்ள இருந்தாரோ, அப்படிதான் இப்பயும் இருக்காரு. அதனாலதான் வெற்றி மகன் அப்படின்னு இப்ப பல பேர் கொண்டாடி கொண்டிருக்காங்க. சரிங்களா? சில பேர் இருக்காங்க மக்களே, பெயிட் போர்ட்ஸை வச்சு, பியாஸை வச்சு பிக் பாஸ் 7 டைட்டில வின் பண்ண வேண்டியது, பிரதீப் அப்படின்ற ஒரு பேரை யூஸ் பண்ணி வின் பண்ண வேண்டியது, ஆனா கூட போவைக்குள்ளேயே ஒரு 4-5 அடியாக்களோட தெரிகிறது. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கைக்குள்ள கவின் அப்படின்றவர் 4.5 கோடி சம்பளம் வாங்குறாரு. டடா அப்படின்ற சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர். அதுக்கப்புறம் அந்த படங்களும் ஹிட் தான். ஆனா அந்த திமிர் இல்லாம இருக்கார் பாருங்க. அப்படித்தான் பல பேர் இருக்கணும்ன்றது பல மக்களோட விருப்பம். ஸோ அப்படிப்பட்ட வெற்றி மகன் கவின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரிங்களா? நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம். அடுத்தது வந்து நம்மளுடைய மணி அண்ணா அவர்கள் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் முன்னிட்டு ஒரு பெரிய மீடியா ஜூன் 20 to 22 வரைக்கும் தளபதி அவர்களுடைய படங்களை வந்து போட்டிருந்தாங்க. அதுல மணி அவர்கள் குஷி படத்துக்கு ஒரு கெஸ்டா வந்து போயிருந்தாங்க. அங்க மணி அவர்கள் வந்து ரசிகர்களா இருந்து படத்தை பார்த்ததா இருக்கட்டும், ரசிகர்களோட செல்ஃபி எடுத்ததா இருக்கட்டும், சில பேர் சொன்னாங்க டான்ஸும் ஆடி இருந்தாங்க அந்த ஒரு பாடலுக்கு அப்படின்னு. சிறப்பு. அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் தளபதி அவர்களோட 2 படம் பண்ணியிருக்காங்க, புலி அண்ட் ஜில்லா. ஸோ அது தளபதியோட ஃபேன் தான் அவங்க. ஸோ தளபதியோட பர்த்டே கொண்டாடுற விதமாக ஒரு பாடலே வந்து அவங்களும் பிபி ஜோடிகள் வின்னர் சிவகுமார் அவர்களும் சிவாஜி சார் அவர்களுடைய பேரன் அவங்களுமே சேர்ந்து வந்து ஒரு டான்ஸ் ஆல்பம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ரவீனா அவர்களுடைய நடனம் வரித்தனம். ஸோ இது வந்து மணி அண்ட் ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட், அவங்களுடைய பாடல், அவங்களுடைய விடயம் தொடர்பான அப்டேட். ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.